இவங்களும் ஒரு பொறியாளர், என்னை போல. வெறும் படிப்பு மட்டுமல்ல, இந்த சமூகத்தையே சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கிற பொறியாளர். மாற்று பாலினம் அல்ல, சமூகத்தையே மாற்றும் பாலினம் என சொல்லக்கூடிய அளவிற்கு வேலை செய்யும் சமூக செயற்பாட்டாளர் தோழர் கிரேஸ் பானு அவர்களை கௌரவம் செய்வதில் பெருமைப்படுகிறது தமிழக வெற்றி கழகம். பல நூறு மாற்றுப்பாலின சகோதரிகளினுடைய வாழ்க்கையை, திசையை வெளுக்க செய்த அந்த சாதனை குயிலுக்கு இதோ விருது வழங்கி கௌரவம் செய்கிறோம். மைக் 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 அவங்களுக்கு போய் கொடுக்கணும். வாழ்த்துக்கள் தோழர். ஒரு சில வார்த்தைகளை பகிர்கிறார் கிரேஸ் பானு அவர்கள். உலகமெங்கும் இருக்கக்கூடிய என்னுடைய கன்சோல் மைக் ஆன் பண்ணுப்பா. அனைவருக்கும் வணக்கம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய மகளிர், உழைக்கும் பெண்கள் அத்துணை பேருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை வழங்குவதற்காக நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் குறிப்பாக எங்களுக்கான அங்கீகாரம், சம உரிமை வேணும் சொல்லி திருநங்கையர், திருநம்பியர் சமூகம் போராடி கொண்டிருக்கிறது. அந்த சமூகத்திலிருந்து வந்த எனக்கு இப்படி ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை வழங்கிய தமிழக வெற்றிக் கழக தோழமைகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைக்கு நாம் சுதந்திரமாக இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை, இவ்வளவு பெரிய ஒரு தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோன்னா அதுக்கு நிறைய பெண்களுடைய தியாகம் இங்கே இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போகும் என்றால், நான் ஒரு சின்ன விஷயத்தில் இருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு கருப்பின அடிமை பெண், 9 வயது குழந்தை அடிமையாக இன்னொரு நபருக்கு விற்கப்படுகிறார்கள். அப்படி விற்கப்பட்ட ஒரு அடிமை பெண்ணை அந்த வெள்ளை ஒயிட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒயிட் பீப்புள் ஒருத்தங்க கல்லால் அடிக்கிறாங்க. அந்த கல் தெரியாமல் அந்த 9 வயது குழந்தை மேலே பட்டுறது. அதனால் அந்த குழந்தை எப்போவுமே கொஞ்சம் சோர்வாகவே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஆயிடுச்சு. நாம் எப்போவுமே சோர்வாகவே இருக்கிறோமே, நம்மளை மற்ற அடிமைகளை வாங்குகிற மாதிரி நம்மளை யாரும் வாங்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு பெரிய மன வருத்தத்தில், ஏன் நாம் அடிமையாகவே இருக்கணும்? ஸோ இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட 700 கருப்பின அடிமைகளை ஒரு அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்கு புலம்பெயர வைத்த, உதவிய, போராடிய ஹாரியட் டப்மேன் என்கின்ற கருப்பின பெண் போராளி வெறுமனையாக அவங்க அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ற போராட்டத்தை மட்டும் தொடங்கவில்லை. அடிமைகளுக்கும் ஓட்டுரிமை வேண்டும், அடிமைகளும் ஓட்டு போட வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து, அடிமை பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று போராட்டத்தை முன்னெடுத்து அந்த பெண்களுக்கு கல்வியை வழங்கி கொடுத்தார்கள். அதே போன்று நம் இந்தியாவிலே நாம் எல்லோரும் கொண்டாடுகின்ற சட்ட மாமேதை பாபா சாஹிப் அம்பேத்கரனுடைய ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்தது ரமாபாய் அம்பேத்கர். ரமாபாய் அம்பேத்கர் வரட்டு விற்று
சாணி விற்று தன்னுடைய கணவரை படிக்க வைத்தார்கள். தன்னுடைய குழந்தைகள் இறந்த போதும் தன்னுடைய கணவனை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. அப்பேற்பட்ட பெண்களுடைய பங்கும் இந்த சமூகத்தில் இருக்கிறது. அதே போல் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனுடைய மனைவி ரங்கநாயகி அம்மாள் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த தலைவர்கள் யாருமே இல்லை. ஸோ இது போன்று பெண்களுடைய பங்களிப்பு இந்த சமுதாயத்திலே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக கல்வியிலே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அந்த வெற்றிக்கணையை தான் இன்றைக்கு நம்ம பெண்கள் அத்துணை பேரும் சுவைத்து கொண்டிருக்கிறோம். இது போன்று உங்களை பார்த்து தான் நாங்களும் பெண்களைப் போல நாங்களும் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் இன்னல்கள் ஏற்பட்டதோ அந்த இன்னல்களை எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நான் சார்ந்த திருநங்கையர் திருநம்பியர் சமூகத்தில். ஸோ இந்த சமூகத்தில் இருந்து ஒரு மாபெரும் மாற்றம் வர வேண்டும் என்றால் கல்வி வேண்டும், வேலைவாய்ப்பு வேண்டும், உங்களுக்கு சரிசமமாக நாங்கள் உட்கார்வதற்கு நாற்காலி வேண்டும். அந்த நாற்காலியை நீங்கள் கொடுப்பீர்கள் அப்படிங்கிற பெரும் நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இது போன்ற அங்கீகாரம் அத்துணை கட்சிகளும் அத்துணை மனிதர்களும் எங்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய பார்வை மாற வேண்டும். மனிதர்களை மனிதர்களாக பார்ப்போம், நேசிப்போம், மனிதநேயத்தை பரப்புவோம். நன்றி, வணக்கம். இந்த மேடையை பார்க்கும்போது நெஞ்சுக்கு நிறைவாக இருக்கு. இவங்க சாதாரண பெண்கள் கிடையாது. தனது வாழ்நாளில் வந்த ஒவ்வொரு தடைகளையும் உடைத்து தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி பல துறைகளில் அந்தந்த துறைகளில் உச்சத்தை தொட்ட சாதனை பெண்கள். அவர்களை கௌரவம் செய்வதில் தமிழக வெற்றி கழகம் பெருமை கொள்கிறது. முதலில் விஞ்ஞானி, சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய எண்ண ஓட்டத்தில் ஆண்கள் தான் நினைவுக்கு வருவாங்க. ஆனால் அதே இஸ்ரோவில் ஒரு பெண் விஞ்ஞானியாக நுழைந்து பல்லாண்டு காலம் பாடுபட்டு உழைத்து, நாம் அந்த காலத்துலாம் நிலாச்சோறு ஊட்டுறதுன்னு சொல்லுவோம். நிலாவை காமிச்சு அம்மாலாம் சோறு ஊட்டுவாங்க. அந்த நிலாவுக்கே சந்திராயனை ஊட்டிய பெண் விஞ்ஞானி மதிப்பிற்குரிய திருமதி கல்பனா அம்மா அவர்களுக்கு வெற்றி தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கிறார். இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் இஸ்ரோ விஞ்ஞானி கல்பனா அவர்களுக்கு பெருமை செய்வதில் உள்ளபடியே நாம் மனமகிழ்ச்சி அடைகிறோம். நம் கொள்கை தலைவர் வீரமங்கை வேலுநாச்சியாரின் புத்தகத்தை பரிசாக வழங்குவதில் பெருமைப்படுகிறோம். கால நேரம் பார்க்காமல் வியர்வை சிந்தி உழைக்கும் அந்த சிங்க பெண்களுக்கு ஒரு கை கடிகாரத்தை பரிசாக கட்டி விடுகிறார் வெற்றி தலைவர். வாழ்த்துக்கள்மா. விஞ்ஞானி மட்டுமல்ல, அடுத்தவங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கானவங்க. இவங்க வீட்டில் மொத்தம் 7 பேர். 7வது குழந்தையாக பிறந்தவர். வீட்டின் வறுமையை போக்க பலகாரம் செய்து பக்கத்து தெருவில் விற்றவர். ஒரு தள்ளுவண்டி கடையில், ஒரு தெருவின் கோடையில், ஒரு தெருக்கோடியில் தள்ளுவண்டி கடையை தொடங்கிய ஒருவர் இன்று பல கோடி ரூபாய் டர்ன் ஓவர் செய்யக்கூடிய தொழில் நிறுவனத்தை மாற்றி காட்டிய தொழில் முனைவோர் அம்மா இளவரசி அவர்களை கௌரவம் செய்வதில் பெருமைப்படுகிறோம். இன்னைக்கு இவங்களுக்கு கீழே 50 பெண்கள் வேலை பார்க்குறாங்க. உலகம் முழுக்க அஸ்வதி சிப்ஸ் என்ற நிறுவனம் இருக்கு. அதோடைய சிஇஓ தொழிலதிபர் இளவரசி அவர்கள். அடுப்பில் வேகும் அரிசிகள் அல்ல இந்த சிங்க பெண்கள், அகிலமாலும் அரசிகள் என்று இந்த மேடையில் இருந்து முழக்கமிட்டு சொல்கிறோம். இளவரசி அம்மா அவர்களுக்கும் கை கடிகாரத்தை பரிசாக தருகிறார் வெற்றி தலைவர். அவரை தொடர்ந்து நன்றி.
ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி தோழர். அடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பொறியாளர் தங்க பதக்கம் வாங்கி ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி செட்டில் ஆகக்கூடிய உலக நடப்புக்கு நடுவில் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அனைவருக்கும் உணவு, ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும்னு இயற்கை விவசாயியாக தன்னை மாற்றிக்கொண்ட திருமதி அர்ச்சனா ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் கௌரவம் செய்வதில் பெருமைப்படுகிறது. ஆர்கானிக் விவசாயி திருமதி அர்ச்சனா ஸ்டாலின் அவர்கள். அந்த கடிகாரத்தின் முட்களை போல நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் சாதனை பெண்ணாக மாற வேண்டும் என இந்த மேடையில் வாஞ்சையோடு கூறிக்கொள்கிறோம். விருதாளருக்கு வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து ஒரு பீடி சுற்றும் தொழிலாளி குடும்பத்தில் பிறந்து வெறும் பீடியோடு தனது வாழ்வை முடித்துக் கொள்ளாது தன்னை தானே வடிவமைத்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் படிச்சுட்டு வந்து சமீபத்தில் அவங்க பேசின ஒரு வீடியோ உலக வைரல். செல்வி அஸ்விதா அவர்களை கௌரவம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறது தமிழக வெற்றி கழகம். அவரை தொடர்ந்து இந்த ஊரின் பெயர் கல்வராயன் மலை. செய்திகளில் கேள்விப்படாத ஒரு ஊராக இருந்த ஒரு பின்தங்கிய பழங்குடி சமூகம் சார்ந்த அந்த கல்வராயன் மலையில் இருந்து ஒரு குழந்தை இதே மேடையில் நம்ம தளபதி கல்வி விருதுகள் விழாவுக்கு வந்தாங்க. தளபதி கையால் ஒரு விருது வாங்கினாங்க. இன்னைக்கு அந்த குழந்தை சென்னையில் இருக்கிற IIT பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிறார். அந்த சிங்கப்பெண் நம்ம வீட்டு குழந்தை ராஜேஸ்வரி. கல்வராயன் மலையில் தொடங்கிய பயணம் இதே வேகத்தில் கல்வியில் சிறந்து இமயமலை தாண்டி பறக்க வேண்டும் என அத்தனை பேரும் நெஞ்சார வாழ்த்துவோம் அந்த குழந்தைய. வாழ்த்துக்கள்மா. அடுத்த விருதாளர் இவங்களுக்கு 6 வயசு ஆகும்போது ஒரு பட்டாசு விபத்துப்பட்டு அந்த ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆயிருச்சு. வெளியில வர தயங்கி வீட்டுக்குள்ளாரையே முடங்கிட்டாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க அப்பாவுடைய அந்த கியர் வண்டி இருக்கும் பாருங்க, அதை ஓட்ட ஆரம்பிச்சாங்க. நம்ம பிகில் படத்தில் வர மாதிரி நான் யாருங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். இன்னைக்கு உலகம் முழுக்க சிறகடித்து பறக்கிற பைக்கர் மாயா அவர்களை கௌரவம் செய்வதில் பெருமைப்படுகிறோம். அவங்க குழுவினரையும் அழைக்கிறாங்க. கொஞ்சம் விரைவாக வாங்கம்மா. அவங்க பைக்கர் மட்டும் கிடையாது, பாதுகாப்பான பயணங்களுக்கான ஒரு ட்ரெயினராகவும் இருக்கிறாங்க. மீண்டும் ஒரு பெரிய கரவொலி கொடுத்துடலாம் பைக்கர் மாயா குழுவினருக்கு. வாழ்த்துக்கள் மாயா. வாழ்த்துக்கள்மா, நன்றி.
வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் அந்த விந்தை பழக்கத்தை எல்லாம் எட்டி உதைத்து இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலமாக இருக்கக்கூடிய கால்பந்தாட்டத்தில் பெண்களும் வரணும் என்பதற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த கால்பந்து பயிற்சியாளர் தமீம் முனிசா அவர்களை கௌரவம் செய்வதில் பெருமைப்படுகிறது தமிழக வெற்றி கழகம். ஃபுட்பால் கோச் தமீம் முனிசா. வாழ்த்துக்குமா. எல்லாம் அல்ல அல்லாவின் திருப்பெயரால் சாந்தியும் சமாதானமும் உங்கள் குடும்பத்தில் நீடித்திருக்கட்டும். நன்றி. ஊடகங்களில் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டி விருந்தாளர்களை மடக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த போக்குக்கு நடுவில் வந்த விருந்தாளர்களின் திறமையை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நல்ல தேர்ந்த ஊடக பணிக்காக ஊடகவியலாளர் சோபனா அவர்களை கௌரவம் செய்வதில் பெருமைப்படுகிறது தமிழக வெற்றி கழகம். நன்றிமா. அனைவருக்கும் நன்றி. அனைத்து விருதாளர்களுக்கும் நன்றி. அமரலாம், அமருங்க. இந்த மேடை நாம் உற்று நோக்க வேண்டிய மேடை. பல தடைகளை தாண்டி பல முயற்சிக்கு பிறகுதான் இந்த சாதனைகளை செஞ்சிருக்கிறாங்க. மீண்டும் நம்ம வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த அத்தனை சிங்க பெண்களுக்கும் ஒரு பெரிய அன்பை கைத்தட்டல் பூச்செண்டுகளாக நாங்கள் தருகிறோம். உங்களோடு சில வார்த்தைகள் பேசுவதற்காக நஞ்சிலா உணவிற்காக தனது வாழ்வை அர்ப்பணித்த ஆர்கானிக் இயற்கை விவசாயி அன்பு சகோ அர்ச்சனா அவர்களை அழைக்கிறேன்.